இருந்தாலும் அவர் சொல்ல வந்த எமோஷன் கண்ணப்பா எனக்கு கொடுத்த பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ரோஜாவாக 30 வருஷமா நம்ம மனசெல்லாம் கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் த எவர் கார்ஜியஸ் எல்லா லாங்குவேஜஸ்லயும் நம்ம மனசை இன்னி வரைக்கும் கவர்ந்துட்டு இருக்காங்க. த காலிவுட் குயின் அப்படின்னு சொல்லலாம். லெட் மீ வெல்கம் மனோபாலா அவர்கள், மதுபாலா அவர்கள். சாரி. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறச்சு எப்படி என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மைண்ட் பிளாங்க் ஆகிடும். அந்த ஃபீலிங் தான் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா விஷ்ணு சார் இப்போ தான் சொன்னார் ஒரு இன்டர்வியூவில், சிவனே வந்து என்னை நீ இந்த சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் என்னை சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் என்னோடய லைஃபோட ஸ்டோரியே, அதுதான் என்னோடய லைஃப். நான் எப்படிலாம் நான் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிறச்சே சினிமாவில் வரணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது எப்படி நான் சினிமாவில் வருவேன், யார் என்ன லான்ச் பண்ணுவாங்க, எந்த படம் பண்ணணும், எது கரெக்டான டைரக்டர், எது கரெக்டான லான்ச் ஆக்டர், எதுவுமே தெரியல. அப்படியே வந்தவ தான் நான். ஃபூல் और कांटेன்னு ஒரு படம் ஹிந்தியில் வந்தது. அது நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு லான்ச்னா எப்படி வேணும் அப்படிம்பாங்க. யஷ் சோப்ரா, சுபாஷ் கய் அந்த மாதிரி பேர் அந்த டயத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு அந்த ஆசைலாம் ஒன்றுமே இல்லை. என்னோட ஒரே ஆசை என்னென்னா, நான் என்னோடய பேரை, என்னோடய ஃபேஸை சினிமாவில் பார்க்கணும், தியேட்டரில் பார்க்கணும், ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் யார் ஃபோன் பண்ணி நீங்கள் என் படத்தில் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவ தான். அது ஏ கிரேட் ஃபில்மா, பி கிரேட் ஃபில்மா, இல்லை நல்ல ரோலா, இல்லை சரியான ரோல் இல்லையா, எதுவுமே கேட்காம நான் வந்தவோ தான் நான். அதே மாதிரி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் இன்னியும் இந்த ஸ்டோரியில் எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன், நான் என்ன ரோல் பண்ணுறேன், இவ்வளோ 50 ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்தில் எனக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம அந்த காலுக்கு எஸ் சொல்லிட்டு வந்தவ தான். And that's what we are seeing today. Feeling so proud to be a part of this mega cinematic experience. இந்த சவுண்டில், இந்த ட்ரெய்லர், இன்னைக்கு நம்ம பார்த்த காட்சி, அதை பார்த்தோன்னே ஐ ஃபெல்ட் ஸோ ப்ரவுட். அண்ட் ஐ ஃபெல்ட், இன்னொரு வாட்டி நான் எஸ் சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். நிறைய எஸ் சொல்லியிருக்கேன். அந்த சினிமா பார்த்த அப்புறம் தோணும், ஐயோ சொல்லியிருக்கக்கூடாதோ இந்த படம். பட் அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை. நீங்கள் ரோஜா பற்றி பேசினாலும் சரி, யோதா பற்றி பேசினாலும் சரி, ஃபூல் और कांटे பற்றி பேசினாலும் சரி, எந்த அழகன் பற்றி பேசினாலும் சரி, நான் யாரோட ஒர்க் பண்ணுறேன்னு தெரியாமையே ஒர்க் பண்ணி தான் இது வரைக்கும் வந்திருக்கேன். அதே மாதிரி ஐம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபென்டாஸ்டிக் டீம். நான் செட்டில் வந்த உடனே மோகன் பாபு சார் என்னை கேட்டார், ஏன் நீ என்னோட அப்போது 90s நான் உனக்கு 2 ஆஃபர் அமிச்சேன், ஏன் என்னோட நீ ஒர்க் பண்ணல? நான் சொன்னேன், எனக்கு தெரியவே தெரியாது சார், மேபி ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் இண்டஸ்ட்ரியிலேன்னு எக்ஸிட் பண்ணி திருப்பி வந்து இந்த படத்தில் அவரோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. அவரோட சினிமாவில் ஹீ கேன் நெவர் டெல் மீ தட் ஏன் என்னோடய படத்தில் ஒர்க் பண்ணல அப்படின்னு இன்னுமே கேட்க முடியாது. அந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிது. மோகன்லால் சாரோட 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்தில் ரீயூனியன் ஆகிருக்கு. ஸோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாட்டாலும் அதே சினிமாவில் நம்ம சேர்ந்து வந்திருக்கோம். அவர் பேருக்கு அப்புறம் என்னோட பேரும் வரும். ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி நாஸ்டால்ஜிக். அதே சென்டிமெண்ட் தான் அக்ஷய்குமாரை பார்த்த உடனே ஐ ஃபீல் லைக் தட். அக்ஷயோட நான் நிறைய சினிமா பண்ணியிருக்கேன், டான்ஸ் ஆடியிருக்கேன். ஸோ அகேன் டு பி இன் த சேம் திங் இட் ஃபீல்ஸ் வண்டர்ஃபுல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி I came to know many good people on the set, and especially Vishnu sir, who is the producer, who is the story writer, and most importantly, he's Kannappa, and he's truly a Kannappa. I'm very, very thankful, very grateful. Vishnu, I'm very grateful to the director, sir. He's amazing. He's a very silent, quiet man. Usually you hear directors shout, but he's always been quiet. He's truly the man behind the scenes, and he has created this lovely visual. So thank you for making me a part of this. I made many friends, starting with Sampath sir. He's always in touch with me and everyone else. So I'm a very
proud participant of this wonderful movie experience. So நான் என்ன நம்புறேன்னா நீங்க இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி ஆசைப்படுறேன் that the audience loves it and welcomes it and shows it the same love that I have always received from all of you. Thank you so much. Thank you Madhubalan. அடுத்தபடியாக நான் சொன்ன மாதிரி ஹீரோ பில்லர் சொல்லிட்டே போகலாம், முகேஷ் குமார் சிங் அவர்களை பேச அழைக்கிறேன், டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம். ஏன்னா அந்த விஷுவல் பார்க்கும்போதே தெரியுது சார், நியூசிலாண்டில் இவ்வளோ ஸ்டார் காஸ்டில் நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்திருக்கும், எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள். Tamil Nadu is a sacred land where so many tirthasthals and so many temples are here. And I'm happy to back again here in front of you with our devotional tribute to Lord Shiva, Kannappa. I welcome all of you on behalf of our producer, respected Mohan Babu sir, legendary actor, producer Padma Shri. And I thank you, all of you, for taking time and come here. Kannappa, it's a journey, it's an experience, and it's a life learning lesson, not only for me, but for all of us, I think. We encountered so many obstacles. Every movie encounters, it's not unusual for Kannappa. Every movie have its own problems, but I think it's only Lord Shiva who is steering and guiding us. And here we are, almost movie is complete, and we are about to release. And we are having so many sleepless nights that how you are going to react. But one thing I can say that we all have made this movie with the purest of heart and the best of our ability and the best of our effort. Now it's in your hand that how you are going to judge it. I rest everything on Lord Shiva. And thank you, everybody. Thank you. Check. Thank you, sir. So now it is going to be the one and only, the face, the man behind Kannappa. அவர் பற்றி நிறைய விஷயங்கள் இவர் ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காரு. இந்த படத்துக்காக இவர் போட்ட எஃபர்ட் வந்து இட்ஸ் நாட் 1 or 2%, இட்ஸ் டெஃபினெட்லி மோர் தென் 100% அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெடிகேஷன் அண்ட் இந்த பேஷன் வந்து கண்டிப்பாக அவரோட அப்பா மோகன் பாபு அவர்கள்கிட்டேருந்து வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஹி ஹஸ் கிவன் த லைஃப் கண்ணப்பா, கண்ணப்பாக்கு ஒரு மறு உயிர் கொடுத்துருக்காரு இந்த படம் மூலியமாக அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். எஸ், ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், அ விஷனரி ப்ரொடியூசர், எஜுகேஷனிஸ்ட் அண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுட்ருக்காரு அண்ட் ஸ்டன் கோரியோகிராஃபராக இருந்திருக்காரு லாஸ் ஏஞ்சல்ஸில். ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது சார், பேசிகிட்டே போனால் இன்றைக்கி நாள் தீராதுன்னு நினைக்கிறேன். So, thank you so much for giving Kannappa to this generation. So, I would like to welcome Vishnu Manchu Garu to the stage to share some words with the press. Thank you.